இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, ஆனந்தி டிஃபன் சென்டர் அப்புட்ன்னு சொல்லி ஒரு சின்ன வீட்டு முறை உணவகம். வீட்டு முறை சமையல் கடைக்கு வந்திருக்கோம். அக்கா கடையில வந்து ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காங்க. இந்த முன்னாடி வச்சிருக்க பேனர பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாருங்க அக்கா கடையோட செட்டப் இதான். அக்கா கடையோட செட்டப் சின்ன செட்டப் தான். பாருங்க அக்கா கடையில கஸ்டமர்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கா வந்து நல்லா சூடா வந்து ஆம்லெட் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். கடையில அக்கா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. அக்கா வந்ததுக்கு அப்புறம் அக்காட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்போம். இந்த சைடு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு கஸ்டமர்ட்ட டேஸ்ட் எப்படி கேட்போம். அண்ணே அண்ணே உங்க அக்கா கடையில டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கானே. லோ காஸ்ட் அண்ணே. அண்ணே வெளியூர்ல இருந்து யாராவது வந்தாங்கன்னா அக்கா கடையில வந்து சாப்பிட்டு பார்க்க சொல்லலாமாண்ணே? சாப்பிடலாமாண்ணே? வெளியூர்ல வந்து அப்படின்னா வந்து சமையல் கோயிலுக்கு வராங்க. ஓகேண்ணா. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க போக போக பாத்தீங்கன்னா கடைவீதியில வந்து ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். ஓகேண்ணா. இந்த கடையில வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். குடுக்குற காசுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கானே. ஆமா, ஒரு 40 ரூபாய்க்கு வந்து என்ன இருக்கோ குவாலிட்டி சூப்பர், டேஸ்ட் சூப்பர். ஓகேண்ணா. நல்லா குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கு. அண்ணன் சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். அக்கா கடையில வந்து வெறும் 40 ரூபாய்க்கு வந்து குஸ்கா இதெல்லாம் கொடுக்குறாங்க. கஸ்டமர் சொல்றதை கேட்டீங்கன்னா குடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்குன்னு சொல்றாரு. கண்டிப்பா சமயபுரம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா அக்கா கடையில வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் அக்காட்ட என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். மறக்காம அக்கா கடை ஃபுல் வீடியோ எல்லாம் பாருங்க. அக்காட்ட வந்து என்னென்ன டிஷ் இருக்குன்னு கேட்போம். அக்கா அப்படியே ஒரு பிளேட் வந்து எடுத்து காமிச்சிருங்க அக்கா. அக்காட்ட நம்ம சொல்லியாச்சு. பாருங்க அக்கா கடையில லெமன் சோறு வாசலாம் நல்லா வாசமா இருக்கு. அக்கா இந்த லெமன் சோரோட ரேட் எவ்வளோக்கா? 40. ஓகேக்கா. 40 ரூபாய்க்கு வந்து கண்டிப்பா ஒர்த்து. பாருங்க எல்லாமே நல்லா சூப்பரா இருக்கு. சாம்பார் அக்கா அடுத்து உங்க கடையில குஸ்கா இருக்குன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் காமி. ஓகேக்கா. கஸ்டமருக்காக வந்து அக்கா வந்து பார்சல் கட்ட போறாங்க. பார்சல் கட்டட்டும் அப்புறம் கேட்போம். லெமன் தானே கேட்டீங்க? அது என்னக்கா கூட்டாக்கா? பாருங்க அக்கா கடையில வந்து லெமன் சோறு வாங்கினீங்கன்னா கூட்டு எல்லாம் தராங்க. அதான் அக்கா கடையில ஹைலைட்டு. பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா வெறும் லெமன் சோறு கேட்டா லெமன் சோறு மட்டும்தான் வைப்பாங்க. கூட்டுக்கு சாம்பார் தராங்களாண்ணே? பாருங்க அக்கா கடையில வந்து கஸ்டமரே சொல்றாங்க சாம்பார் ஊறுகாலாம் தராங்க. இதே ஒரு பெரிய கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து லெமன் ரைஸ் கேட்டீங்கன்னா வெறும் லெமன் ரைஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. பக்கத்துல அந்த சைடிஷ் எல்லாம் வாங்கினா கண்டிப்பா காசு வாங்குவாங்க. 10 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஆனா அக்கா கடையில அப்படி இல்ல. குடுக்குற 40 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கு. பாருங்க அக்கா கடையில வந்து கூட்டம் வந்து குறைஞ்ச பாடே இல்ல. அக்கா கடையில டைமிங் கடையில என்னென்ன கிடைக்குன்னு கேட்போம். அக்காவும் கொஞ்சம் பிஸியாவே இருக்காங்க. ஒரு ஆளா இருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் கேட்போம் எப்படி இருக்குன்ட்டு. அக்கா வந்து ஆம்லேட் ஆனியன் கட் பண்றாங்க. பாருங்க இது பெப்பராக்கா? ஆமையா? பாருங்க பெப்பரும் நல்லா சூப்பரா இருக்கு. என் கடையில வந்து அஜினோமோட்டோ எதுவுமே நான் பயன்படுத்துறது கிடையாது. ஓகேக்கா. ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எப்படி சமைப்போமோ நம்ம வீட்டுல அதே மாதிரிதான் இங்கேயும் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க நல்லா வாழணுன்றதுக்காக செய்யறேன். வந்து சாப்பிடுங்க. சமயபுரம் பக்கத்து வந்தீங்கன்னா கண்டிப்பா எங்க வந்து சாப்பிடுங்க. மறுபடியும் வருவீங்க. அக்கா சொல்றதை கேட்டீங்கன்னாலே தெரியும். அக்காட்ட வந்து கலப்படங்கிற பேச்சுக்கே வேலை இல்ல. அக்கா வந்து வீட்டு முறை சமையல்ல செய்யறாங்க. எல்லாமே நல்லா டேஸ்டா செய்யறாங்க. சமயபுரம் சரி யாராவது இருந்தீங்கன்னா அக்கா கடையில ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பெரிய பெரிய கடைக்கு போய் சப்போர்ட் பண்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்.
அக்காவோட கடை கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு. கடைக்கு வர மாதிரி இருந்தா அக்காட்ட கால் பண்ணி கேட்டு கடை இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க. அக்கா கடை கரெக்டா எங்க இருக்குன்னா சமயபுரம் கரெக்டா 4 ரோட்ல இருந்து லெப்ட்ல வந்தீங்கன்னா அம்மன் பார்மசி அதுல இருந்து ஒரு 4 கடை தள்ளி இருக்கு. சின்ன கடை தான். மதிய டைமிங்ல யாராவது வந்தீங்கன்னா அக்கா கடையில சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இதுக்கப்புறம் வர வீடியோல எதுலயும் நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல சந்திப்போம்.